ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவும் பாஜகவும் மட்டுமே இணைந்து செயல்படக்கூடிய ஒரு சூழல் உள்ளது. அவருடைய அரசியல் போக்குகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக இருக்கிற போது அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வெளியேறுவார்கள், 2 பேர்தான் மிஞ்சுவார்கள் என்று ஏற்கனவே கூறியிருக்கிறேன். அதுதான் இப்போது நடப்பதாக நான் நம்புகிறேன். திரு டிடிவி தினகரன் அவர்களின் முடிவு அவருடைய எதிர்காலத்திற்கு நல்லதாக அமையும் என்று நான் நம்புகிறேன், வாழ்த்துகிறேன். அதை முழுமையாக படித்து விட்டு தான் அதில் நான் கருத்து சொல்ல முடியும், அறிக்கையை வெளியிடுவேன். அதை நான் இன்னும் சரியாக அதை நான் கவனிக்கல. திண்டிவனம் நகராட்சியில் நடந்திருக்கிற வன்கொடுமை சகித்து கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது. அதற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இளநிலை உதவியாளர் முனியப்பனை நகராட்சி அலுவலகத்திற்குள்ளேயே வந்து வெளியாட்கள் அச்சுறுத்தி இருக்கிறார்கள். இந்த போக்கு வன்மையான கண்டனத்திற்குரியது. மிக வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழ்நாடு அரசுக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு அவலம் இது. ஆகவே தமிழ்நாடு அரசு இதில் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று நான் நம்புகிறேன், எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். ஏற்கனவே கண்ணகி நகரில் தூய்மை பணியாளர் மழைநீரில் மின்கசிவு ஏற்பட்டு உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து இப்போது ஒரு பெண்மணி உயிரிழந்திருக்கிறார். மழைக்காலம் தீவிரமடைவதற்குள்ளாக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். உயிரிழப்புகளை தடுக்கக்கூடிய வகையில் தீவிரமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசு ஆவண செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன். எதிர்க்கட்சித் தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதுரையிலே உரையாற்றுகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திமுக மெல்ல மெல்ல விழுங்கிவிடும் என்று பேசியிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி எளிய மக்களுக்கான ஒரு இயக்கம், விளிம்பு நிலை மக்களின் விடுதலைக்கான அரசியலை பேசும் இயக்கம். வெறும் தேர்தல் ஆதாயங்களுக்காக முடிவெடுக்கக்கூடிய ஒரு இயக்கம் இல்லை. எனவே இந்த இயக்கத்தின் அரசியலை எவராலும்
நீர்த்து போக செய்ய முடியாது. இந்த இயக்கம் ஒரு சாதி ஒழிப்பு இயக்கம். சாதி ஒழிப்பு களத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு போட்டியே இல்லை என்கிற போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை எந்த இயக்கத்தாலும் வீழ்த்தவும் முடியாது, விழுங்கவும் முடியாது. மதிப்பிற்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியலுக்காக இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அவருக்கு நன்கு தெரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனித்துவமுள்ள ஒரு இயக்கம் என்பது. இந்த கட்சி நாளுக்கு நாள் வலிமை பெற்று வருவது அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் அரசியல் காரணங்களுக்காக இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். எங்கள் மீதுள்ள அவருடைய கரிசனத்திற்கு எனது நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.